குதுவா, முன்மாதிரியுடைய தன்மை. முன்மாதிரியுடைய தன்மை என்றா நம்ம இஹ்லாஸாக இருந்தாலும் சரி, பிள்ளையை இஹ்லாஸால் வளர்க்குற தன்மையாக இருந்தால் 2, ஒழுக்கப்படுத்தலாக இருந்தாலும் சரி. 4வது முன்மாதிரி. நம்மகிட்ட முன்மாதிரி மிக முக்கியம். நாங்கள் முன்மாதிரியாக இருத்தல் மிக முக்கியம். மற்ற பகுதியெல்லாம் கூட செஞ்சிடலாம். இந்த முன்மாதிரியான தந்தையாக, முன்மாதிரியான தாயாக இருக்க ஒவ்வொருத்தரும் படுற பாடு இருக்குதே, அதுதான் இந்த இடத்துல என்னது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சிலர்கிட்ட சில மார்க்க ரீதியான பலகீனங்கள் இருக்கலாம், சிலர்கிட்ட கெட்ட பண்பாடுகள் இருக்கலாம். குழந்தை எதெல்லாம் படிக்கும் என்றால் உங்களோட குணத்தை படிக்கும். அதனால தான் நிறைய பெற்றோர்கள் யா அல்லாஹ் என் பிள்ளை என்னைய மாதிரி ஆக்கிறேன்னு துவா கேட்கறது இல்லை. யா அல்லாஹ் என் குழந்தைய என்னைய மாதிரி ஆக்கிறேன்னு துவா கேட்கறது இல்லை. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், யா அல்லாஹ் நம்மளை மாதிரி ஆக்கிட்டா அந்த பிள்ளையோட நிலைமை என்ன, என்னைய மாதிரி ஆக்கியாலா வேறு மாதிரி என்ன, அப்படி என்னைய மாதிரி ஆக்கிரு என்று துவா கேட்கக்கூடிய தன்மை வராதுக்காரன். எல்லோருக்குமே அப்படி வராதுக்கு காரணம் நம்மகிட்ட உள்ள பிள்ளைகள். நம்ம அதுக்கு முன்மாதிரி இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பிள்ளைகிட்ட எக்ஸப்ட் பண்ணிடுறது. இந்த பாரு, வாப்பட தவறுகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நீ கெட்டு போயிடக்கூடாது. என்ன செய்ய, வாப்பா ஒரு பலகீனத்தில் இருக்கிற அதை மாற்ற முயற்சி எடுக்கிறேன், நீ அதெல்லாம் பார்க்காது. அதெல்லாம் அவள் பார்க்காம எப்படி இருப்பான், பார்க்கத்தான் செய்வான். நீ மாறாமல் பிள்ளைக்கு அட்வைஸ், நீ மாறு அப்படின்னு சொல்லி. எனவே மிக பிரதானம் முன்மாதிரி. அப்படின்னா என்ன, தஹஜ்ஜத்தில் உங்களை அவன் காணணும். அவன் ஒரு 2 வயசாயிருக்கக்குள்ளே 3 வயசாரி விளங்கின பிறகு காண்றதில்ல, விளங்காத வயசில் அவன் காணணும். ஏனென்றால் அந்த 2 வருஷ பருவம் இருக்கு தானே, அது காதுகளுக்குள்ள சொற்கள் போய்கொண்டிருக்கும்.